நண்பர்களே, எந்த ஒன்றுமே நிர்பந்தத்தின் மூலமாக வந்து சேர்ந்தால் நிலைத்து நிற்காது. மரியாதை என்பது கூட மழையில் போல் குளிர தானாக பொழிய வேண்டுமே தவிர அதை யாரும் எதிர்பார்த்து பெற்றால் அதற்கு பெயர் மரியாதையே ஆகாது. எனவே உங்களை போன்ற பிள்ளைகள் மிகச்சிறந்த கருத்துக்களை யாராவது வழங்கினால் ஆர்வத்துடன் அதை செவிமடுக்கவும், அதனால் ஒரு சிறந்த வாய்ப்பினை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளவும் தயாராக இருக்கிறீர்கள் என்பதை நான் ஒவ்வொரு கல்லூரியிலும் பார்க்கிறேன். இந்த கல்லூரிக்கு வந்த பொழுது நூலகத்திற்குள்ளே என்னை அழைத்துச் சென்றார்கள். தமிழ் சோலை என்று தனியாகவே ஒரு திரும்பி இருப்பதை கண்டு நெஞ்சம் நிகழ்ந்தேன். இங்கே இந்த கல்லூரியை நடத்துபவர்கள் வெறும் வணிகர்களாக, வியாபாரிகளாக, லாப நோக்கம் கருதி இதை நடத்தாமல் இதை கலைமகள் வாழும் உண்மையான இருப்பிடமாக மாற்றுவதற்கு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வந்த 20 நிமிடங்களிலேயே நான் அறிந்து உண்மையை மகிழ்ந்தேன். நீங்கள் இவ்வளவு அற்புதமாக அமர்ந்திருக்கிறீர்கள். ஊசி விழுந்தால் கூட ஓசை எழக்கூடிய அளவுக்கு மௌனம் காத்து பேச்சினை கேட்க இருக்கின்ற இந்த ஒன்றே நீங்கள் எவ்வளவு ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் என்பதை எனக்கு இயேசு பிறப்பதற்கு முன்பே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகம் கண்டெடுத்த ஆதி சிந்தனையாளன் சாக்ரட்டிஸ் ஒன்று சொன்னார். மிகவும் ஆழ்ந்த அர்த்தம் உள்ள வாசகம் அது. நாலேஜ் இஸ் வர்ச்யூ என்றான். நாலேஜ் இஸ் வர்ச்யூ. தமிழில் அதற்கு எப்படி பொருள் சொல்லலாம்? நல் அறிவே நல் ஒழுக்கம். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பதை போல ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய கல்விக்கும் 2 பக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று அறிவு, இன்னொன்று ஒழுக்கம். ஒழுக்கமில்லாத அறிவினால் ஒரு பயனும் கிடையாது. அறிவற்று வெறும் ஒழுக்கத்தோடு நடப்பதனால் சமூகத்தில் எந்த பாதிப்பையும் கொண்டு சேர்த்துவிட முடியாது. எனவே ஒரு மலருக்கு எப்படி மனம் அவசியப்படுகிறதோ அது போன்றுதான் அறிவுக்கு ஒழுக்கம் ஆடையாகிறது, வாசமாகிறது. எனவே ஆடையற்று ஒரு மனிதன் நிற்பது எவ்வளவு அவமானத்திற்கு உரியதோ அப்படித்தான் ஒழுக்கமற்ற அறிவாளியாக சமுதாய வீதியில் நடைபோடுவது மிகுந்த அவமானத்திற்கும் அருவருப்புக்கும் உரியது. எனவே கல்வி என்பது வெறும் அறிவை தருவதல்ல, பண்பாட்டு பயிரை நம் நெஞ்ச நிலத்தில் வளர்ப்பதற்காகத்தான் கல்வி என்கின்ற நீரை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாரம்பரிய பெருமைகள் நமக்கு முக்கியம். நம் மூதாதையர்கள் வளர்த்தெடுத்து கொடுத்த வாழ்வியல் விழுமங்கள் நமக்கு முக்கியம். இந்த வாழ்வியல் விழுமங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய தாய்மொழியை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்பொழுது மாணவர் பேரவையும் தமிழ் பேரவையும் இணைந்து இந்த தொடக்க விழாவில் நடத்துகிறது. துவக்க விழா என்று இனிமேல் போடாதீர்கள். தொடக்க விழா என்பதுதான் சரியான தமிழ். துவக்கம் என்பதல்ல. இப்பொழுது நீங்கள் தொடக்க விழா நடத்துகிறீர்கள். மாணவர் பேரவைக்கு சொல்வதற்கும் சில இருக்கின்றன, தமிழ் பேரவைக்கு சொல்வதற்கும் சில இருக்கின்றன. இரண்டையும் இணைத்து உங்கள் சிந்தனைக்கு வைப்பதற்காக நான் இங்கே இருக்கிறேன். ஒரு திரைப்படத்தை நீங்கள் 2.5 மணி நேரம் பார்க்கிறீர்கள். அதனால் என்ன பாதிப்பு வருகிறது என்று கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு பேசுபவன் பேச்சை கேட்பதற்கும் திரைப்படத்தை சென்று பார்ப்பதற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இப்பொழுது நான் பேசுகிறேன், பகல் நேரத்தில் தான் பேசுகிறேன். இயற்கையாகவே இருக்கக்கூடிய வெளிச்சத்தில் என்னுடைய முகத்தை உங்களால் நிச்சயம் பார்க்க முடியும். ஆனால் கூட கூடுதலாக வெளிச்சத்தை வழங்குவதற்கு விளக்குகளை இங்கே வைத்திருக்கிறார்கள். என்னை நீங்கள் அத்துணை பேரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக, நான் பேரழகன் என்பதற்காக அல்ல.
இந்த பேரழகை பார்க்காமல் போனால் எப்படி என்று கருதி அனைவரும் இந்த பேரழகில் ஈடுபட வேண்டும் என்பதற்கு இந்த விளக்குகள் இல்லை. நான் வழங்கக்கூடிய வார்த்தைகளை செவிமடுக்கிற பொழுதே இந்த வார்த்தைகளை வழங்கக்கூடியவன் யார், என்னென்ன வெளிப்பாடுகளோடு இவன் தன்னுடைய வார்த்தைகளை வழங்குகிறான் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த விளக்குகள். காரணம், இருதயத்தில் மண்டி கிடக்கக்கூடிய அறியாமை இருட்டை அகற்றுவதற்கு சிந்தனை என்கின்ற வெளிச்ச விளக்கை கொண்டு வந்து நிறுத்துபவன் ஒரு சொல்லாளனாக இருப்பதனால் எந்த சொல்லாளன் மேடை போட்டு பேசினாலும் அங்கே விளக்கு இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் உலகத்தின் எந்த திரைப்பட கொட்டகைக்கு உள்ளே சென்றாலும் படம் தொடங்குவதற்கு முன்பு விளக்குகள் எரியும். நீங்கள் போய் இருக்கைகளில் அமர்கிற வரை விளக்குகள் எரியும். படம் தொடங்குகிற நேரத்தில் ஒரு மணி ஒலிக்கும். அந்த மணி ஓசை வந்த அடுத்த கணக்கில் எல்லா விளக்குகளும் அணைக்கப்படும். இருள் சூழ்ந்த நிலையிலே நான் திரை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கு. அதற்கு பிறகு படம் போடுகிறான். என்ன அதன் மூலம் சொல்கிறான் தெரியுமா? வெளிச்சத்தில் இருந்தவர்களே வாருங்கள், உங்கள் வாழ்வை இருட்டாக்குவதற்காகத்தான் இப்பொழுது நாங்கள் அவர் தெளிவாக சொல்லிவிடுகிறார். உங்கள் வாழ்வை இருட்டாக்குவதுதான் உங்கள் வேலை, அதைத்தான் தேடி செல்வோம். நண்பர்களே, வெளிச்சத்தில் நாம் நம்முடைய வாழ்வை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் முதலில் உங்களுக்கு சொல்வது, நம்முடைய தாய் என்ற அளவுக்கு நம்முடைய போற்றுதலுக்கு உரியவளும் அப்படித்தான் நம் நாவில் நடந்து அதுகளுக்கு உரியது. கொஞ்சம் யோசியுங்கள். இன்றைய தமிழ் சமூகம் எப்படி இருக்கிறது தெரியுமா? தமிழ் படிப்பது அவமானம் என்று கருதுகிறார், தமிழ் பேசுவது அவமானம் என்று கருதுகிறார், போக போக தமிழனாக இருப்பது அவமானம் என்று கருதக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார். இது எங்கே போய் முடியும் என்று கேட்கிறேன். உலகத்தில் 6000 மொழிகள் பேசப்படுவதாக மொழியியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொரு நாடும் ஒரு மொழி கற்றுக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஒவ்வொரு நாடும் ஒரு மொழி கற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மொழி எப்பொழுது வாழும்? பயன் பதத்தினால்தான் வாழும். எவ்வளவு இலக்கிய செழுமை இருந்தாலும், எவ்வளவு சிறப்புகள் கொண்ட மொழியாக விளங்கினாலும், மக்கள் நாவில் நடக்கக்கூடிய சூழல் அற்றுப்போனால் மொழி செத்து போகும். 6000 மொழிகள். இந்த 6000 மொழிகளில் 6 மொழிகள் மட்டும்தான் உலகத்தின் உயர்தனி செம்மொழிகள் என்கின்ற பெருமைக்கு உரியவையாக மொழியியல் ஆய்வாளர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்த 6 மொழிகளை சொல்லுங்கள். லத்தீன், கிரேக்கம், சீனம், ஹீப்ரு, தமிழ், சமஸ்கிருதம். 6 மொழிகள். 6 மொழிகள் தான் 6000 மொழிகளிலேயே உயர்தனிச்ச மொழிகள். இந்த 6 மொழிகளில் கொஞ்சம் பெருமிதத்தோடு சிந்தியுங்கள். எந்த நாட்டிலும் ஐநா சபையில் 196 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. 196 நாடுகளில் எந்த நாட்டிலும் ஒரு நாட்டில் 2 மொழிகள் உயர்தனிச்ச மொழிகளாக இருக்கிறதில்லை. அந்த பெருமையை பெற்ற ஒரே நாடு இந்த உலகத்தில் இந்தியாவில். இந்தியாவின் வடபுலத்தில் சமஸ்கிருதம், இந்தியாவின் தென்புலத்தில் தமிழ். 6 மொழிகளில் 2 மொழிகள் இந்த மண்ணை சார்ந்தது. ஒரு உயர்தனிச்ச மொழியாக இருப்பதற்கான அடிப்படை தகுதி பொறுமை. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இருக்க வேண்டும். தொடர்ந்து வழக்கில் இருக்க வேண்டும். இப்படி பல தகவல்களை வைத்து உயர்தனிச்ச மொழிகளை தேர்ந்தெடுத்தார்கள் 2 மொழிகள். இப்பொழுது மாணவர்களாகிய என் எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய உங்களிடம் நான் ஏற்க விரும்புவது ஒன்றுதான். மாணவர் என்றாலே பொது பெயர் இருவரையும் தான் இருக்கும். மாணவியரை சொல்லவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். மாணவர் என்பது இருவரையும் குறிக்கிற பொது பெயர். எனவே மாணவர்களாக உங்களிடம் நான் சொல்கிறேன், இந்த மொழி என்ன? 6 மொழிகள் உயர்தனிச்ச மொழிகள் என்று சொல்கிறேன். லத்தீன்,
இன்றைக்கு செத்து போன மொழி. இது லத்தீன் மொழி என்று வழக்கத்தில் இல்லை. ஆனால் அந்த லத்தீன் மொழி எந்த அளவுக்கு பெருமை பெற்று விளங்கியது தெரியுமா? 6000 மைலுக்கு அப்பாலே இருக்கிற ஆங்கிலத்தை முன்நாட்டில் பேசுவதுதான் என் அறிவின் அடையாளம் என்ற தவறான கற்பிதத்தோடு இருக்கக்கூடிய என் தமிழ் இளைஞருக்கு சொல்கிறேன். எந்த ஆங்கிலத்தை பேசுவது அறிவின் அடையாளம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த ஆங்கிலம் பிறந்த இங்கிலாந்து மண்ணில் கற்றற்பாளர்கள் துணை மேலும் ஆங்கிலம் பேசினால் பெருமை இல்லை, லத்தீன் மொழியில் பேசினாலும் எழுதினாலும் தான் பெருமை என்றவர்கள் கருதினார்கள். உயர்குடி மக்களினுடைய நாவில் நடந்துகிற மொழியாக லத்தீன் இருந்தது. நான் உங்களை மதித்து திரும்ப திரும்ப வாசிக்கக்கூடிய சில புத்தகங்களில் ஒன்று பிரான்சிஸ் பேக்கன் எஸ்ஸேஸ். பிரான்சிஸ் பேக்கன் என்பவர் மிகச்சிறந்த பேரறிஞர். அவருடைய எழுத்துக்களின் மாணவர்களாக நீங்கள் தேடி படிக்க வேண்டும். அந்த கட்டுரை தொகுப்பை தேடி படிக்க வேண்டும். ஆங்கில இலக்கிய உலகம் கண்டெடுத்த அற்புதமான அறிஞர். ஆனால் ஆங்கிலத்தில் எழுதவில்லை. ஆங்கிலத்தில் எழுதினால் மிக உயர்ந்த அதிகாரத்தின் அடையாள கணக்கு வந்து வாழ்க்காது என்று கருதி லத்தீன் மொழியிலே தான் எழுதினார். எந்த லத்தீன் மொழியில் எழுதினால் உயர்வு என்று கருதினாரோ, எந்த ஆங்கிலத்தில் எழுதினால் தாழம் என்று கருதினாரோ, அந்த ஆங்கிலத்தில் எழுதுவதும் பேசுவதும் தான் உயர்வு என்று நாம் கருதுகிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் எழுதுவதனால் உயர்வு இல்லை என்று கருதி லத்தீன் இடங்களில் எழுதினார்களே பேசினார்களே அந்த லத்தீன் மொழி இன்றைக்கு சென்றது. இன்றைக்கு வழக்கத்தில் இல்லை. 6 மொழிகளில் ஒன்று இன்றைக்கு வழக்கத்தில் இல்லை. 2வது கிரேக்க மொழி. உலகத்தில் மிகச்சிறந்த சிந்தனைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்ந்தது கிரேக்கம் தான். கிரேக்கம் தான் உலகத்தில் மிக அற்புதமான சிந்தனைகளை உலகம் முழுவதும் கொண்டு வந்து சேர்ந்தது. அந்த கிரேக்க மொழி கற்று அதில் எழுதுவதும் பேசுவதும் தான் பெருமைக்குரியது என்று உலகமே ஒரு காலத்தில் நினைத்தது. ஒவ்வொருடைய எதிராகும் எழுத்தியின் குடிசியை அந்த கிரேக்க மொழியில் படிக்கிறது என்று நினைத்தார்கள். உலகத்தின் மாபெரும் கவிஞனாக ஹோமர் போற்றப்பட்டார்கள். துங்கியர் நாடகங்களுக்கு கிரேக்கம் தான் முதலில் வழிகாட்டியது. காப்பியங்களுக்கு கிரேக்கம் தான் முதலில் வழிகாட்டியது. சிந்தனைக்கு முதலில் கிரேக்கம் தான் கதவுகளை திறந்து வைத்தது. அந்த கிரேக்க மொழி காலநடையில் காணாமல் போனது மறந்துவிடாதீர்கள். இன்றைக்கு செத்து போன கிரேக்க மொழிக்கு வீட்டு உருவாக்கம் கொடுத்திருக்கிறார்கள். செத்து போன மொழியை சாதகத்து விடாமல் அதற்கு வீட்டு உருவாக்கம் கொடுத்து கிரேக்கர்கள் மீண்டும் அந்த மொழிக்கு மறுமீட்பை தந்திருக்கிறார்கள். இது 2வது மொழியின் நிலவரம். 3வது ஹீப்ரு மொழி, யூதர்களின் மொழி. உலகத்திலேயே அதிகமாக வஞ்சிக்கப்பட்ட, அதிகமாக அநீதிக்கு ஆளாக்கப்பட்ட, அதிகமான பிறர்களை அனுபவித்த இனங்கள் 2 தான். ஒன்று யூத இனம், அன்று இன்று தமிழ் இனம். இந்த 2 இனங்கள் தான் உலகத்தில் அதிகமான பிறர்களை தருவித்திருக்கின்றன. ஈழத்தமிழன் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களை இதற்கு முன்பு அனுபவித்தவர்கள் யூதர்கள். யூதர்கள் சொந்த மண்ணில் வாழ முடியவில்லை. தாங்கள் பிறந்த இடத்தில் வாழ முடியாத நிலை. எப்படி இலங்கையினுடைய வடக்கிலும் கிழக்கிலும் தொன்மை தாயகமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்த பழங்குடியினராக விளங்கிய தமிழர்கள் தாங்கள் பிறந்த மண்ணில் வாழ முடியாமல் உலகம் முழுவதும் பெயர்ந்து சென்றார்கள். அப்படித்தான் முதலில் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது டயஸ்போரா என்று அதை வரலாற்று பேசும் சிதறிச்செல்லுதல். உலகம் முழுவதும் சிதறியவர்கள் யூதர்கள். அவர்களுக்கு ஒரு நாடு கிடையாது. உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றார்கள். அந்தந்த நாட்டில் வயிற்றின் பிழைப்புக்காக அந்தந்த மொழி பேசினார்கள். 2ஆம் உலக போர் முடிந்த பிறகு 1947 இஸ்ரேல் என்கிற ஒரு புதிய நாடு வந்தது.
ஒன்று யோசிக்கிறீர்கள், நாடே இல்லாத சூழல்களுக்கு உலகமே முன்னின்று இஸ்ரேலை உருவாக்கி கொடுத்தது. சொந்த நாட்டிலேயே இருந்த தமிழர்கள் தங்களுடைய மண்ணை தாங்கள் பெறுவதற்கு முடியாமல் அந்த உலகம்தான் இன்றைக்கு கிடைத்ததாக இருக்கிறது. உலகம் கிடைத்ததாக இருப்பது என்பது எவ்வளவு உண்மையோ அதை விட பெரிய உண்மை, உலகம் இந்த ஈழ தமிழருக்கு தனி ஈழம் கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய தடையாக இருப்பது நம்முடைய இந்தியா. இந்தியனாக இருக்கிற ஒவ்வொருவரும் அவமானப்பட வேண்டிய செய்தி. இந்த இந்தியா இன்றைக்கு உலகத்தில் தமிழ் ஈழம் என்கின்ற ஒன்று உருப்படிகளுக்காக என்று நினைக்கிறது. இப்பொழுது நேரத்திற்கு முன்தினம் செய்தியாக படிக்கிறேன். பாரதத்தினத்திற்கு தனி நாடு அந்தஸ்து ஐக்கிய நாடுகள் சபையில் கிடைக்க வேண்டும், அதற்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று வாழ்த்து செய்தி அனுப்புகிறார் மன்மோகன் சிங். இந்த தேசத்தின் பிரதமர் பாரதத்தினத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுகிறார். ஆனால் இந்த தேசத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய தமிழர்கள், இந்தியர்களில் ஒரு பகுதியாக வாழக்கூடிய தமிழர், இவனுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர், அவர்கள் லட்சக்கணக்கில் கொண்டு குவிப்பதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய இந்திய அரசுதான். ஈழம் கிடைக்காமல் தடுத்து நிறுத்துவதும் இந்திய அரசுதான். இது ஒரு பெரிய மூலம். இவற்றை எல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். சரி, அந்த யூதர்களுக்கு இந்த இஸ்ரேல் கிடைத்தது. இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாடு உருவானது. இஸ்ரேலியர்கள் முன்னால் கூடினார்கள். ஒரு நாடு இருக்கிறால் அந்த நாடு நடப்பதற்கு 3 விஷயங்கள் முக்கியமானது. ஒன்று நிர்வாகம், இன்னொன்று நீதி, அடுத்தது கல்வி. இப்பொழுது சிந்திக்கிறார்கள், நிர்வாகத்தை எந்த மொழியில் நடத்துகிறது, நீதித்துறையில் எந்த மொழியில் இயக்குகிறது, கல்வியை எந்த மொழியில் தருகிறது யோசித்தார்கள். இவர்கள் காலகாலமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று வயிற்று பிழைப்புக்கு வழிவேறியதன் விளைவு சொந்த தாய்மொழியாகிய ஹீப்ரு மொழியை மறந்து போனார்கள். எனவே ஹீப்ரு தெரிய இன்றைக்கும் யூதர்களில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் அமெரிக்காவில் தான். எனவே இப்போது வெளிநாடுகளில் வாழ்ந்தவர்களுக்கு பரவலாக ஆங்கிலம் தெரிந்ததனால் நாடு கிடைத்த அடுத்த நிமிடமே ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை வைப்பது, நீதிமன்ற மொழியாக ஆங்கிலத்தை வைப்பது, கல்வி மொழியாக ஆங்கிலத்தை ஏற்பது என்று முடிவெடுத்தார். அப்பொழுது மோசே என்கிற ஒரு யூதன் யூத மக்களை ஒன்றாக திரட்டி போர்க்குரல் கொடுத்தார். எப்படிப்பட்ட முடிவு! 6 வேதம் என்று பேசப்படுகிற ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாடு வழங்கியவர்கள் யூதர்கள். உலகத்திற்கே 10 கமாண்ட்மென்ட் என்கின்ற 10 கட்டளைகளை மோசஸ் வழங்கினான். அப்படி வாழ்வதற்கு வழங்கியது யூத மொழியிலே நான் ஹீப்ரு மொழியிலேதான். உலகத்தின் தொன்மையான மொழியாகிய ஹீப்ரு மொழியை நாம் மறக்கலாம், அந்நிய மொழியை ஆட்சி மொழியாக ஏற்படலாம். யூதர்கள் திரட்டினார், உறங்கிக் கொண்டிருந்த மொழி உணர்வை உயர்த்தினார். விளைவு என்ன ஆகியது தெரியுமா? செத்துக் கொண்டிருந்த ஹீப்ரு மொழியை உயிர்ப்பிக்கும் செயலில் அறிஞர்கள் ஈடுபட்டார்கள். இன்று எந்த நிலைமை தெரியுமா? இஸ்ரேலின் மருத்துவம் ஹீப்ரு மொழியில் தான், பொறியியல் ஹீப்ரு மொழியில் தான், சட்டம் ஹீப்ரு மொழியில் தான், கல்வி அறிவியல் ஹீப்ரு மொழியில் தான், ஆட்சி மொழி ஹீப்ருவில் தான், நீதி நிர்வாகம் ஹீப்ருவில் தான். செத்துப்போன மொழிக்கு மறுவாழ்வை கொடுக்க முடிந்தது என்றால் அவர்கள் தாய்மொழி பற்றி. இப்பொழுது 3 மொழி சொன்னேன், எஞ்சி இருப்பது 3. சீன மொழி தமிழை போல் 2000 ஆண்டுகளாக இடையறாக மக்கள் நாளில் நடந்துகின்ற உயிர்ப்புள்ள ஒரு மொழி சீன மொழி. எனவே சீன மொழி என்றும் பாடம். அதற்கு பிறகு என்று பார்த்தால் 2 மொழிகள். வடக்கே சமஸ்கிருதம், தெற்கே தமிழ். சமஸ்கிருதம் அதுவும் செத்து போன மொழிதான். இன்றைக்கு சமஸ்கிருதத்தை யாரும் தேர்ந்தது கிடையாது. சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அறிவு செல்வத்தில் ஈடுபாடு கொண்டு மேக்ஸ் முல்லர் என்கிற ஜெர்மானிய பேரறிஞர் இந்தியாவுக்கு வந்து
அன்றைக்கு நம்ம அனுபவத்தை கிடைக்கின்ற கற்பனையும் தந்த மாநிலத்தை வைத்துக் கொண்டு சகலவிதமான சமஸ்கிருத இயல்களை புரட்டி சமஸ்கிருதத்தின் ஆழம் கண்டு தீர்த்து உலகம் முதல்வரை கொண்டு போய் தீர்த்தவன் மேக்ஸ்வெல்லர் தான். மேக்ஸ்வெல்லர் இல்லை என்றால் உலகம் சமஸ்கிருதத்தை கொண்டாடிவிட்டது. அப்பேற்பட்ட சமஸ்கிருதம் சென்று போனது. ஏன் இவர்களாக சாதித்தார்கள்? சமஸ்கிருதம் தேவ பாஷை. அது வானத்தில் உள்ள தெய்வங்கள் மட்டும்தான் பேச வேண்டிய வார்த்தை. நகர்கள் பேசியதனுடைய தூய்மையை கெடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். மனிதர்கள் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். அதை வானத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது சமஸ்கிருதம் பேச்சு மொழியாக இல்லை. தமிழ் ஒன்றுதான் நீங்கள் இருக்கிறது. நாளை தமிழும் பேச்சு மொழியாக இருக்க போவதில்லை. நிரம்ப வருத்தத்தோடு நான் சொல்கிறேன், தமிழும் பேச்சு மொழியாக இருக்க போவதில்லை. நாம் இன்று தமிழா பேசுகிறோம். சுமார் ஈவினிங் 5 o'clock பீச்சில் மீட் பண்ணுவோம். இதுதானே நாம் இன்று பேசுகிற தமிழ். சுமார் ஈவினிங் 5 o'clock பீச், நீர், அனைத்து ஆங்கில சொற்கள் பண்ணணும். ஒரு கொச்சை சொல்லை சேர்த்து தமிழ் பேசுகிறோமே, தமிழ் வாழணும். 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட சங்க இலக்கியங்களை இன்றைக்கு யார் பொருத்தி பார்க்கிறோம்? கேட்டால் சொல்லுவார்கள், தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? நாய்க்கு கூட தான் சோறு கிடைக்கிறது. சோறுதான் வாழ்க்கை என்றால் நாய்க்கு எனக்கு என்ன தேடுவார்கள்? நம்முடைய சோற்றுக்கான ஆங்கிலம் படியுங்கள், சோற்றுக்காக பேச்சு படியுங்கள், எல்லாம் படியுங்கள், எந்த மொழியை கட்டுமானாலும் படியுங்கள். ஆனால் உங்கள் பண்பாட்டு பாரம்பரிய பேர்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் தாய்மொழியான தமிழை தவிர இது வழியே கிடையாது. என்னுடைய பண்பாடு எனக்கு தெரியவே. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், 600 கோடி மக்கள் இருக்கிறார்கள் உலகத்தில். 600 கோடி மக்களில் நான் தான். எனக்கு அங்கீகாரம், எனக்கு அங்கீகாரம். எது என் முகம், எது என் முகவு? கடலில் கலந்துகிட்ட நீர் எந்த துளி தனித்தொடுப்போடு தன்னை அடையாளப்படுத்த முடியும்? தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீர்த்துளியும் ஒன்றாக கண்டனித்த நிலையில் அடையாளம் அற்றும் போய் கடலாக மாறிவிட்டது. 600 கோடி மக்கள் கடல் மாவட்ட சமுத்திரம். இந்த மாவட்ட சமுத்திரத்தில் நீங்களும் நானும் தான். நமக்கு எது அடையாளம்? நம் மொழிதான் அடையாளம். நம்முடைய மொழிதான் நம்முடைய குணம். நம்முடைய மொழிகளின் இனம்தான் நமக்கு வாழ்த்த முகவர். என் மொழியை நான் மறந்து என் இடத்தை நான் திறந்தால் நான் முகமற்றவனாக போகிறேன், முகமையற்றவனாக போகிறேன், முண்டமாக இருக்கிறேன் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். முகமுள்ளவர்களாக இருப்பது அவசியமா, முண்டமாக இருப்பது அவசியமா? நீங்கள் தான் முடிவுக்கு வர வேண்டும். உலகத்தில் நான் கண்பர்களே, நான் உலகம் முழுவதும் சென்றவன். எந்த நாட்டிலும் அவன் தாய்மொழியை தான் இருக்கிறான். ஒன்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆங்கிலம் படித்து விட்டால் அகிலத்திலேயே சுற்றி வரலாம். நடக்கவே நடக்காது. எங்கெல்லாம் வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தி ஆண்டான் அந்த மண்ணில் மட்டும்தான் ஆங்கிலம் இருக்கிறது. பார்க்கிறார்கள். ஐரோப்பா முழுவதும் ஆங்கிலம் கிடையாது. ஜெர்மனி கால்விட்டால் ஜெர்மானிய மொழியில் தான் பேசுவார். இத்தாலியில் கால்விட்டால் போமொழியில் தான் பேசுவார். பெல்ஜியத்தில் நுழைந்தால் பெல்ஜியம் பேசுவான். போலந்தில் போனால் போலிஷ் பேசுவான். மறந்து ஆங்கிலம் பேசுவான். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கும் பிரிட்டனுடைய தலைநகராக இருக்கிற லண்டனுக்கு இடையே 6000 மைல் தூரம் இருக்கிறது. ஆனால் நாம் ஆங்கிலத்தில் அடிமைகளாக இருக்கிறோம். முடிநாட்டில் ஆங்கிலம் பேசினால்தான் அறிவாளி என்று தெரிகிறோம். ஏன் பதில் பேசுவதில்லை என்று கேட்டால் அவையெல்லாம் மூளை என்னை ரகப்படுத்துகிற உண்மை. நேரடியாக பெற்றோர்களுக்கு இறக்குமதியான போல
கொஞ்சம் உலகம் முழுவதும் நான் இருக்கிறேன், எதுவும் அவன் தாய்மொழியில் தான் இருக்கிறான். பிரான்ஸ், இங்கிலாந்து இரண்டிற்கும் இடையில் இந்த நிலப்பரப்பில் பிரிப்பது இங்கிலீஷ் சேனல் என்ற இங்கிலீஷ் கால்வாய். ஒரு கால்வாய் பிரிக்கிறது என்று நாட்டை லண்டனில் நீங்கள் ரயிலினால் 2.5 மணி நேரத்திற்குள் பாரிஸ் வந்துவிடலாம். 2.5 மணி நேரம். ஆனால் அந்த பாரிஸுக்குள் ஆங்கிலத்தை அவர்கள் விடவில்லை. 2.5 மணி நேரத்தில் நுழையக்கூடிய மண்ணில் ஆங்கிலத்திற்கு இடமில்லை. பிரெஞ்சு மொழியான பேசுவார். இன்னொன்று தெரியும், பிரெஞ்சு மொழி எப்படி தூய்மையை பாதுகாத்துக் கொள்வது? ஒரு வாரத்திற்கு ஒரு அர்த்தம் தான். There is no activity in that language at all. Activity என்பதே கிடையாது. ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தான் activity. அதனால் தான் அது சட்டமொழியாக போற்றப்பட்டது. ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் பிரெஞ்சு மொழியில் இருப்பதனால் நீண்ட நெடுங்காலம் இங்கிலாந்து நீதிமன்றங்களில் ஆங்கிலம் நீதிமொழியாக இல்லை, பிரெஞ்சு தான் நீதிமொழியாக இருக்கிறது. நீங்கள் எந்த நாட்டிலும் தெரிந்தது நரகமாகிவிட உங்கள் வாக்கு ஐரோப்பாவுக்கு போனால் ஒருவரும் வாழ்க்கையிலிருந்து உங்களிடம் ஆங்கிலம் பேச மாட்டார். எங்கே ஆங்கிலம் பேசுவான் தெரியுமா? சர்வதேச விமான நிலையங்களில் ஆங்கிலம் பேசுவான். நட்சத்திர விருதிகளை கட்டினால் ஆங்கிலம் பேசுவான். காரணம் என்பதற்காக தெருக்களில் நீங்கள் நடந்தால் மொழியைத்தான் பேசுவான். ஆனால் நான் தான் ஒரு காரணம் என்று வெற்றமே இல்லாமல் அதுவும் கம்பீரமாக சொல்லுவோம். உடனே நம்முடைய பக்கத்து உணர்வுகள் தமிழே பேசாது. ஆங்கிலத்திலேயே படித்து, ஆங்கிலத்திலேயே சிந்தித்து, ஆங்கிலத்திலேயே மிகப்பெரிய அளவில் கடைகள் அது பெருமையாக சொல்லுவோம். நண்பர்களில் ஆங்கிலம் உங்கள் கடிதம் முழுவதும் உதவும். கணினி படிக்க இருக்கிறது. கணினி துறையில் இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன். கணினி துறையில் இருக்கிறீர்களே, இந்து பத்திரிகையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் கட்டுரை எழுதியிருந்தார். என்னிடம் சிந்திக்க வைத்த வழிகள் அவர் எழுதினார். இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சென்னை, ஆந்திராவில் இருக்கிற ஹைதராபாத், கர்நாடகத்தில் இருக்கிற பெங்களூர், இந்த 3 தான் இந்தியாவிலேயே மிக முக்கியமான கணினி கேந்திரங்கள். இங்கிருந்து தான் ஏராளமாக அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ளவர்களுக்கும் நாம் வேலை என்ன செய்கிறோம்? நாம் அவன் ஆரோக்கியம் பெறாமல் பகல் நேரத்தில் நமக்கு வேலையை கொடுக்கிறான். அவருக்கு வேலை செய்வதற்காக நமக்கு அந்த நேரம் இரவாக இருக்கிற பொழுது நம் ஆரோக்கியம் அனைத்தையும் இழந்து அவனுக்கு வேலை செய்யும். அவன் கொடுக்கிற கூலி அவன் பகலை உட்கார்ந்து கொண்டு உங்களிடம் வேலை தருகிறான். அவருக்கு வாய்ப்பாக உங்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இரவு முழுவதும் இருக்க வேண்டும். இரவு முழுவதும் கல்வி. நீங்கள் இப்பொழுது யோசிங்கள், 40 வயதான எந்த கல்வித்துறையை சார்ந்த இளைஞனாக 40 வயது 80 வயது போல் சொல்லுகிறார். உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் அவனுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. ஏன்? அமெரிக்காவிலே உள்ளவர்களுக்காக தன்னை எடுத்துக் கொள்கிறான். ஒரு டாலருக்காக, ஒரு ஈரோவுக்காக, ஒரு பவுனுக்காக தன்னை அழைத்துக் கொள்கிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இந்து பத்திரிகை ஒரு வரை என்ன தெரியுமா? லட்சக்கணக்கானவர்களே இங்கே பொறியியல் துறையிலே இருந்து, கணினி துறையிலே இருந்து நாம் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறோமே, எத்தனை பேர் புதிதாக தந்திருக்கிறார்கள். ஜெர்மானியில் புதிதாக தந்திருக்கிறார்கள், ஜப்பானில் புதிதாக தந்திருக்கிறார், பிரெஞ்சுக்காரன் புதிதாக தந்திருக்கிறார், அமெரிக்கன் புதிதாக தந்திருக்கிறார். யோசியுங்கள், எப்படி அவன் ஒவ்வொன்றையும் புதிதாக தந்திருக்கிறார். ஜெர்மானியில் ஜெர்மன் வழியாக படிக்கிறார், ஜப்பானில் ஜப்பான் மொழி வழியாக படிக்கிறார், அமெரிக்கன் அவன் தாய்மொழியான ஆங்கிலத்தின் மூலம் படிக்கிறார், பிரான்சில் உள்ளவன் அவன் தாய்மொழியான பிரெஞ்சு மூலம் படிக்கிறார். அவரவன் தாய்மொழியின் மீது படிக்கக்கூடிய நாடு எதுவோ அந்த நாடு சாதனைகளை திகழ்ச்சிக் கொண்டு விடுகிறது. நாம் என்ன செய்கிறோம்? நம் தாய்மொழியை நாம் எதிர்ப்பு படிப்பதில்லை. அதனால் தான் நாம் எழுதினார், we are producing only techno-cooling, not technocrat. Not technocrat.
இந்த நிலை மதிப்பிட்டே கொள்வது. இந்த ஒரு வரியை ஒரு வாசகத்தை யோசித்து பாருங்கள். ஒன்லி டெக்னோ கூலி, நாட் டெக்னோ கிராஃப்ட். டெக்னோ கிராஃப்ட் என்பவன் தொழில் விற்பனை, டெக்னோ கூலி என்பவன் கூலிக்கு மாறுகிறவன். எனவே நம் கூலி பெறுகிறவர்களாக நாம் இன்றைக்கு உறுப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், விற்பனர்களாக நாம் வளரவில்லை. காரணம், நம் தாய்மொழியின் மூலம் நாம் நம்முடைய கல்வியை கேட்டால் சொல்வார்கள், என்ஜினியரிங் படிக்க வேண்டும் தமிழ் என்று சொல்கிறார்கள், அதற்கான வாக்கை இருந்தால், சட்டம் படிப்பதற்கு தமிழை வாக்கை இருந்தால், ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தமிழ் வார்த்தை இல்லை என்றால் உலகத்தில் எந்த மொழியிலும் வார்த்தை இல்லை என்று நான் ஆங்கிலத்தில் படித்தேன், எம்ஏ வரலாறு ஆங்கிலத்தில் படித்தேன், பிஎல் ஆங்கிலத்தில் படித்தேன், உயர்நீதிமன்றத்தில் ஆங்கிலத்தில் தான் வழங்குவார்கள், அது வேறு. ஆனால் தமிழ் என் தாயின் கருவில் இருக்கிற பொழுது முதலாக நான் காது கொடுத்து கேட்க முடியலாம். என் தாய் எனக்கு எவ்வளவு முக்கியம் அவ்வளவு முக்கியம் என் மொழி அல்லவா. எனக்கு தேடி தேடி படிக்கிறேன். இப்பொழுது பொறுத்து சொல்கிறேன், பூ இருக்கிறது. இந்த மொழியில் நீங்கள் எதையும் கொண்டு வர முடியாத பூ இருக்கிறது. ஆங்கிலத்தில் நீங்கள் என்ன சொல்றீர்கள்? ஃப்ளவர். அதே பூ வாடி முதிர்ந்து விடுகிறது. சரிகாலத்தில் ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை தெரியுமா? ஃப்ளவர் என்கிற ஒற்றை சொல்லி பூவை சொல்லுகிறேன். ஆங்கிலம் இன்னொரு ஒற்றை சொல்லி சரிவை பேச முடியவில்லை. சரிக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்வாங்க? எல்லோ ஃப்ளவர் என்று சொல்கிறார். எல்லோ ஃப்ளவர் ரெண்டு படத்தில் பேசி சொல்கிறார். ஆனால் என் தமிழ் எப்படி விளையாட தெரியுமா? பூ பூவை பற்றி பேசுகிறது. பருவம் பருவமாக கூட்டி கீழே விடுகிறவரை தமிழிலே வார்த்தை எப்படி தெரியுமா? அருந்து, முண்டு, முறை, மலர், அலர், வீ, செல்வம் 7 பருவங்கள் உன் கூடுத்தி இருப்பதாக சொன்னது உலகத்திலேயே வெறுமனே சொல்லவில்லை. உலகத்தின் பல நாடுகளுக்கு செல்கிற பொழுது நான் இப்படியெல்லாம் தமிழில் இருக்கிறது இந்த மொழி உண்டாக கேட்டு தெரிவித்து கொண்டேன். அதுக்காக அதற்கு மொட்டாக மொட்டு முறையாக முறை இன்னொரு புரிந்து கொள்ளுங்கள். மலர் அலர் என்று சொல்ல இருக்கிறார் வார்த்தை. மலர் என்றால் மலரும் இல்லை, அலர் என்றால் மலர்ந்து இருக்கிறது. மலர்கிற பருவத்தில் அதற்கு பெயர் மலர். முற்றாக மலர்ந்து கூட்டி சிரித்தால் அதற்கு பெயர் அலர். சரி, முற்றாக மலர்ந்த பிறகு வாழ தொடங்கிவிட்டால் அது தீ, வாழை உடந்து விட்டால் அது செம்மல். உண்டாகும் என்று முடியாதவர்கள் எனவே இந்த மொழியின் அழகு நான் ஏராளமான சான்றுகளை வழியாக சொல்லிக் கொண்டே போக முடியும். ஆனால் என்னுடைய நேரத்தை நான் வெவ்வேறு செய்திகள் சொல்வதற்காக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனவே நீங்கள் உண்டு இப்பொழுது உங்களிடம் ஒரு உறுதிமொழி கேட்க நான் வந்திருக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் அம்மாவை அம்மா என்று சொல்கிறீர்கள், அப்பாவை அப்பா என்று சொல்கிறீர்கள்? எனக்கு அவசியம் தெரியவில்லை. ஒரு அற்புதமான கல்லூரியில் நின்று பேசுவதற்காக உண்மையில் நான் மகிழ்ச்சி. சென்னையில் எந்த கல்லூரியில் நான் இந்த கேள்வியை கேட்டால் ஒரு 10 பிள்ளைகள் தான் அம்மா அப்பா என்று சொல்வதாக, அதுவும் கொஞ்சம் வெட்டத்தோடு எழுது என்று சொல்வார். மற்றவர்கள் நம்பிக்கை மதர் மன்னியானார், மன்னி அன்பு அறிவித்தால் மம்மா இருக்கிறார். ஃபாதர் டேடி ஆனார், டேடி மீது பார்த்து கொண்டிருந்தால் டேடா. ஆடு மாடு இருக்கிற மொழி மாறுகிறார். இன்னும் சென்னையில் இன்னும் முன்னேறிட்டார். இன்னும் அப்படியாக தெரியாது. மேடத்தை மேடம் என்று சொல்லுது.
இப்பொழுது பேச வேண்டும் என்று நினைப்போம். ஏனென்றால் இங்கே இருக்கிற பிள்ளைகளாக உள்ள அத்தனை பேரை விட வயது மூத்தவன் தான் எனக்கு பிள்ளைகள். இங்கே இருக்கிற அத்தனை பெண் பிள்ளைகளை விட வயது மூத்த பெண் தான் எனக்கு பெண்ணாக இருக்கிறார். எனவே நான் ஒரு தந்தை நிலையிலே இருந்து உங்களுக்கு நான் கொடுக்க சொல்கிறேன். இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள், எனக்கு ஒரு மகன் ஒரு மகள், அவர்கள் குழந்தையாக பேச தொடங்குகிற பொழுதே நான் சொல்லியிருக்கேன், நீ அம்மாவை அம்மா என்று நான் சொல்லுவேன், அப்பாவை அப்பா என்று நான் சொல்லுவேன். காரணம் சொல்லாமல் சொல்லக்கூடாது. என நான் விளக்கம் கொடுத்தேன். ஏன் நீ அம்மாவை அம்மா என்று அப்பாவை அப்பா என்று சொல்லுவேன்? இப்பொழுது நான் விளக்குகிறேன். இதை ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் சொல்கிறேன். என் பிள்ளைகளை இந்த பிள்ளைகளை மறப்பதில்லை. என் பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா தமிழ் எழுதிக் கொள்ளும். தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? 230, 246, 247. உண்மையிலேயே நீங்கள் கிராம பகுதிகளிலிருந்து வந்திருப்பதனால் இன்னமும் கெட்டு போகாமல் இருக்கிறீர்கள். இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கல்லூரிகளில் போய் பேசினார். தமிழில் எத்தனை எழுத்துக்கள் உண்டு என்று கேட்டார். இது துப்பாக்கி. அதை கூட ஒரு ஆங்கிலத்தில் கேட்பார். இது துப்பாக்கி. உலகில் சொல்லப்பட்ட இது 24 எழுத்து தெரியாது. சரி, நீங்கள் கூட அறிவு வைத்திருக்கிறீர்கள். அதில் 1000 எழுத்துக்கள் நமக்கு ஆழ்வதில் வேண்டும். அன்பும் அகிம்சையும் சமாதானம் சாந்தியும் தான் இந்த மண்ணில் வேறு எந்த வடிவத்திலும் ஆய்வு வேண்டாம். 1000 எழுத்தை அளவில் மீதம் என்பது 246 எழுத்துக்கள். இந்த 246 எழுத்துக்களை இனம் பிரித்துப்பார். உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மை எழுத்து. உயிரெழுத்து எத்தனை? 12. மெய் எழுத்து 18. உயிர்மை எழுத்து 216. கொஞ்சம் பொருள் குறைந்துவிட்டது, பரவாயில்லை. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 12, உயிர்மை எழுத்து 216. இதுதான் தமிழ் எழுத்துக்கள். இப்பொழுது நம்முடைய முப்பாட்டன் எப்படி யோசித்து ஒரு பதத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா, அப்பா. அம்மாவின் முதல் எழுத்து ஆ, இடை எழுத்து இல், கடை எழுத்து மா, ஆ இல் மா. அப்பா முதல் எழுத்து ஆ, இடை எழுத்து இல், கடை எழுத்து பா. என்ன தெரியுமா? முதல் எழுத்து உயிர் எழுத்து ஆ, இடை எழுத்து இன் மெய் எழுத்து, கடை எழுத்து மா, உயிர் மெய் எழுத்து. ஏன் இப்படி ஒவ்வொரு எழுத்தையும் சேர்த்து அம்மாவை உருவாக்கினான், அப்பாவை உருவாக்கினான்? நான் என் குழந்தைகளுக்கு சொன்னேன், அம்மா என்று சொல். ஏன் தெரியுமா? அம்மாவின் முதல் எழுத்து உயிர் எழுத்து ஆ. எதற்காக உயிரெழுத்து ஆவல்தான் தெரியுமா? உனக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உயிர் கொடுப்பவள் தான். அனைவருக்கும் உயிர் கொடுக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக தமிழ் முதலில் தான் சொன்னது. சரி, வெறும் உயிர் மட்டும் வெளியே வந்து பேசுவோர் உதவ முடியுமா? அத்தகைய போல் பேச முடியுமா? உயிர் குறைவதற்கு உடம்பு பேசுகிறேன். உடம்புக்கு தமிழில் மெய் என்பதுதான். இப்பொழுது பாருங்கள், உயிர் கொடுத்தவள் தாய் என்பதை உணர்த்துவதற்கு தமிழ் முதலில் அகலத்தை வைத்தது. உயிரை கருவிலே உருவாக்கினார். அந்த உயிர் தங்குவதற்கான ஒரு மெய்யை 10 மாத காலம் 1000 சிரமங்களுக்கு இடையே அவர் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார். அவள் தான் உருவாக்குகிறார். உனக்கு உயிர் கொடுத்தவள் தாய், உணர்த்துவதற்கு உயிர் எழுக்கிறார். அந்த உயிர் உழைப்பதற்கு 10 மாதம் மெய் கொடுத்தவள் தான், அதை உணர்த்துவதற்கு மெய் எழுத்து இன். 10வது மாதம் உண்மையும் என்னையும் இந்த மண்ணில் உயிர் மெய்யாய் உலக விட்டவள் தாய் என்பதை உணர்த்துவதற்காக தான் உயிர்மை எழுத்து மாவத்தான். கேட்டு பாருங்கள், உங்கள் அம்மா உங்கள் கண்ணாடியே வந்திருப்பார்கள். அதுதான் தமிழ். இன்னும் அழகு சொல்கிறேன், அம்மா
காலை முதல் இரவு வரை வைப்பார்கள். வாய் வலிக்கவே வருக. அப்பா 10 முறை சொன்னால் பல் யோகம் போது ஏன் தெரியுமா? அம்மா மெல்லின எழுத்துக்களை வைத்துக் கொள்கிறது தமிழ். அப்பா வல்லின எழுத்துக்களை வைத்து பேசுகிறது தமிழ். ஏன்? அம்மா மென்மையான. அதனால்தான் அவர்களிடம் விதவிதமாக கேட்பாங்க. அப்பா வன்மையான. அவனிடம் பார்க்கத்தான் எதையும் வேண்டுகோளாக வைக்க முடியும். மாறுகள் தமிழ். மென்மையானவன் அம்மா வெள்ளினை எடுத்து வைத்தார். வன்மையானவன் அப்பா வல்லினை எடுத்து வைத்தார். இதுதான் தமிழ். இந்த தமிழ் வாழும். எப்படி வாழும்? மதம் வாழும். மதத்திற்கு எந்த பயிற்சியும் முயற்சியும் அவசியமே இல்லை. நீங்கள் இந்துவா, கிறிஸ்துவரா, இஸ்லாமியரா, ஒரு முயற்சியும் வேண்டாம், ஒரு முயற்சியும் வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? மதம் என்பதை சடங்குகளை காரணமாகிறது. ஒரு குறிப்பிட்ட சடங்கு செய்தால் நீங்கள் அந்த மதம். கோவிலுக்கு சென்று கடவுளுக்கு முன்னாலே கண்ணில் மல்க கைகூட்டி நின்றால் நீங்கள் இந்துவாக முடிகிறது. கற்பூரத்தில் அகற்றி காட்டினால் நீங்கள் இந்துவாக முடிகிறீர்கள். ஒரு இந்துவாக இருப்பதற்கு என்னென்ன வேறுகிறது நமக்கு தேவையில்லை. ஹிந்து என்றால் ஹிம் பிளஸ் டூ என்பதுதான் ஹிந்து. ஹிம் என்றால் ஹிம்சை, டூ என்றால் சுத்தம். அடுத்தவர் துயரத்தை காணும் பொழுதே தன் துயரமாய் கருதி சுற்றிப்பவன் எவனோ அவன்தான் இந்து என்பது அதனுடைய பொருள். ஆனால் அந்த இந்து என்ற பொருளை அறிந்துதான் நான் இந்து ஆக வேண்டும் என்பது. கோயிலுக்கு போனால் போது இந்து ஆகிவிடுவேன். தேவாலயத்தில் மன்னியிட்டால் கிறிஸ்துவனாவேன். பள்ளிவாசலில் பொருளை நடத்தினால் இஸ்லாமியனாவேன். ஆனால் பேச்சு மொழி வரும். ஆனால் என்று வழியப்படி நான் படிக்கிறேன், முயன்று படிக்கிறேன். என் முயற்சியும் என் பயிற்சியும் இல்லாமல் போனால் என் காலத்திலே என் தமிழருக்கு போகும். எனவே என் தந்தையின் தாயும் என் தோழில் இறங்கி வைத்த என் தாய்மொழியை என் பிள்ளைகளின் தோழில் இறங்கி வைக்க வேண்டிய பெரிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். எழுதுங்கள், சிந்தியுங்கள். படைப்பாற்றல் என்பது தாய்மொழியின் மூலமாக சிந்திப்பவனுக்கு மட்டும்தான் கைவசமாக மறந்துகிறார்கள். இரவு மொழியின் மூலமாக நீங்கள் கற்பனையில் திரையில் பறக்கவே முடியாது. தாய்மொழியின் மூலமாக தான் படைப்பாற்றல். யோசித்து புதிது புதிதாக யோசியுங்கள், புதிது புதிதாக எழுதுங்கள். இப்பொழுது கவிதை எழுதுவது ரொம்ப எளிதாக இருக்கிறது. எப்படி தெரியுமா? காதல் போலெல்லாம் கவிஞனாகிறார். கவிதை என்றால் என்ன நினைக்கிறார்? நேற்று நள்ளிரவு மொட்டை மாடியில் நிலா பார்த்த போது வானம் தீர்த்தது. உடனே கொண்டு வந்து நண்பர்கள் காட்டுவான். அட என்னமா எழுதுகிறேன்? ஒன்றுமே கிடையாது. நேற்று நள்ளிரவு மொட்டை மாடியில் நின்று நிலா பார்த்த போது வானம் தீர்த்தது. நீல எழுதுகள் ஒரு வாக்கியம். அதை உழைக்கிறார்கள். படிப்படியாய் அறிவிக்கிறார். நேற்று மொட்டை மாடி இப்படித்தான் கவிதை நாம் ஒரு நிறைய. அதல்ல கவிதை. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது கண்ணதாசன் தென்றல் என்ற ஒரு இதழை நடத்தினார். அந்த தென்றல் இதழில் வெண்பாக்களுக்கு போட்டு வைத்தார்கள். ஈரித்தடியை கொடுப்பார். கடைசி அடியை கண்ணதாசன் கொடுத்தார். யார் வேண்டுமானாலும் எழுதி அனுப்பலாம். அதில் சிறந்த கவிதைகளுக்கு பரிசளிப்பார். அப்படி பரிசளித்து சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்தார். 1000 கவிதைகளை தொகுத்த ஒரு புத்தகமாக வெளியிட்டார். அதில் முதல் பரிசு பெற்ற கவிதை 6ஆம் வகுப்பில் படித்தது. சாகும் வரை என்னால் மறக்க முடியாது. புது கவிதைகள் மனதில் எழுதப்பட்டது. வெண்பா கவிதைகளிலேயே வெண்பா வடிவத்தில் எழுதுவதுதான் சிறப்பு. அந்த வெண்பாவை எழுதப்பட்டது. ஈற்றடியை கொடுத்து விட்டார். பூவை மேல் எத்தனை பூ. இதுதான் கண்ணதாசன் கொடுத்த ஈற்றடி. பூவை மேல் எத்தனை பூ. எத்தனையோ எழுதினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கவிதை இன்னும் கல்வெட்டாக இருக்கிறது. இந்த கவிதை என்ன தெரியுமா? எண்ணெய் இலை ஏற்ற சூட வகை ஏறு இலை. இந்நிலையை பெண் கூந்த
கூந்தல் வேதி பிடிக்க சாவை ஒரு நாள் அவள் அன்பி சாய்ந்து விட்டாள். பின் அந்த பூவை மேல் எத்தனை பூ. விதவையாகிவிட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு பூ வைப்பதற்கு கூட அனுமதிக்காத சமுதாயம், எண்ணெய் இல்லாமல் ஏற்ற பூச்சூட வகை ஏதுமில்லாமல் தேன் பிடித்து சாவை ஒரு நாள் அவள் அன்பி சாதித்துவிட்ட பிறகு அவள் உடல் முழுவதும் பூ போட்டுக் கொண்டு போகிறாள். இது என்னடா சமூகம் என்று கேட்ட கவிதை புதிதாக யோசிக்கிறேன். நீங்கள் ஒரே வரியில் ஒரு கவிதை சொல்லலாம், கவிதையை ஒரு வரியில் சொல்லலாம். கண்ணனாக்கம் மிகப்பெரிய கவிஞன், கண்ணனாக்களில் நெகிழ்ந்து நெகிழ்ந்து மேலையோடு பாராட்டம் சொன்ன கவிதை ஒரு ஈழத்து கவிஞன் எழுதியது. என்னது வறுமையை இதை விட எவ்வளவு சொல்லவில்லை என்று கண்ணனாக்கம் சொன்னார். என்ன தெரியுமா? என் ஆடையில் நெய்த நூலை விட தைத்த நூலே அதிகம். என் ஆடையில் நெய்த நூலை விட தைத்த நூலே அதிகம். அவனுக்கு ஒரே ஒரு ஆடை, மாற்று ஆடை கிடையாது. நெய்து கொடுத்து ஆடை சுற்றினான், கிழிந்தது தைக்கிறான், மீண்டும் கிழிகிறது தைக்கிறான். தற்கு பிறகு பார்த்தால் நெய்த நூலை விட தைத்த நூல் தான் அதிகமாக இருக்கிறது. இதை விட வறுமையை சொல்ல முடியுமா? இப்பொழுது இளமுறை என்கிற ஒரு அழகான பெண்கவிஞர் அற்புதமாக இருக்கிறார். அவர் உருவெடுக்கிறார் வறுமையை பற்றி. அடுப்பை பற்றவை குளிராவது தாயாராம். அவ்வளவுதான். அடுப்பை பற்றவை சோறு சமைக்க அல்ல, அதற்கு வாய்ப்பு இல்லை, குளிராவது தாயாராம். இப்படி புதிதாக யோசியுங்கள், நிறைவு சிந்தியுங்கள். உங்கள் மொழியை எப்பொழுதும் மறவாமல் மொழியின் கைப்பிடித்து கடைசி வரை நடக்க வேண்டும் என்று ஒரு பகுதியை முடிக்கிறேன். இன்னொரு பகுதி என்று சொல்கிற பொழுது ரொம்ப நீளமாக பேசப் போகிறேன் என்று யாரும் நஷ்டப்படாதீர்கள். நான் 5 கல்லூரிகளில் படித்தவன். ஒரு மாணவன் எவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்பான் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் ஒரு சினிமா முதல் சொன்னதுதான். ஒரு விக்ரம் படமோ அல்லது விஜய் படமோ ரஜினி படமோ வாங்கி போவது கூட தெரியாமல் பார்க்கணும். அதனால் ஒரு பயனும் கிடையாது இருக்கேன். ஆனால் ஒரு நல்ல சிந்தனைகளை தரக்கூடிய இடத்தில் மட்டும் நம்மால் நீண்ட நேரம் பொறுமையாக இருக்க முடியாது. ஏனென்றால் அது நம்மை ஒழுங்குபடுத்தணுமே கூட. ஒழுங்குபடுத்துகிற எதுவும் கூடாது என்று கருதக்கூடிய ஒரு குணம் தமிழகத்தில் கொண்டு வந்துவிட்டது. செயல் போகட்டும், உங்களுக்காக உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்காக சொல்கிறேன். 2 செய்திகளை மட்டும் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை நான் சொன்னது உங்கள் தாயுடைய உங்கள் தாயுடைய. இப்பொழுது நான் சொல்வது உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்காக. ஒன்றுமில்லை, ஒரு தென்கதை. ஏற்கனாளர் கதைகளை சொல்லித்தான் கிறிஸ்துவ சமயத்தை வளர்க்கிறார். மெல்ல மெல்ல செத்துக் கொண்டிருந்த இந்து மதத்திற்கு கதைகளின் மூலமாகத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் புனருத்தாரணம் கொடுத்தார். கதை ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஜென் கதைகளை தயாரிப்பு செய்து படிக்கிறீர்கள். புத்தக கண்காட்சியோடு ஸ்டாலின் குலசேகரன் ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா கொண்டு நடத்துகிறார்கள். அடுத்த ஆண்டு நடந்தால் நீங்கள் எந்த இடத்தில் போய் எதை வாங்குகிறீர்கள்? ஜென் ஸ்டோரி. ஆங்கிலத்தை விரும்பினால் ஜென் ஸ்டோரி வாங்குங்கள். தமிழில் படிக்க வேண்டும் என்ற காரணம் இருந்தால் நல்ல தமிழை அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஜென் கதைகள் படி ஒவ்வொரு கதைக்குள்ளே செய்கிறோம். முதலில் ஜென் என்றால் என்ன தெரியுமா? ஜென் என்றால் என்னவென்று தெரியாமல் ஜென் கதை படிப்போம். நீங்கள் ஜன்லோத்பாதம் என்றால் என்னவென்று தெரியாமலே அண்ணாக்காரை வாழ்க்கை என்று சொல்லுவோம். நாம் எதையுமே தெரிந்து கொள்ள ஆசைப்படுவது கிடையாது. ஜென் என்றால் உண்மையான பொருள் இயல்பாய் இருத்தல். ஜென் என்றால் இயல்பாய் இருத்தல். இப்பொழுது நீங்கள் யோசியுங்கள், இயல்பாய் இருப்பது பெரிய விஷயமா? இதற்கு போய் ஜென் படிக்க வேண்டுமா? இயல்பாய் இருப்பதுதான் பெரிய விஷயம். நம் வாழ்வில் ஏன் 1000 சிக்கல்கள் வந்து சேருகின்றன தெரியுமா? எதற்கு சாகும் வரை நாம் இயல்பாகவே இருப்பதில்லை. நாம் இயல்பாகவே இருப்பதில்லை. பெற்றோருக்கு முன்னால் ஒரு முகமூடி போட்டுக் கொண்டு நடக்கும். ஆசிரியர்களுக்கு முன்னால் இன்னொரு முகமூடியோடு நாம் நடக்கும்.
நண்பர்களுக்கு முன்னால் ஒரு முகமூடியை கழற்றிவிட்டு இன்னொரு முகமூடியோடு கடப்போம். மேலதிகாரிக்கு முன்னால் வேறொரு முகமூடியோடு இருப்போம். கணவனுக்கு முன்னால் மனைவி, மனைவிக்கு முன்னால் கணவன் இன்னொரு முகமூடி கொண்டு கொள்வோம். பிள்ளைகளிடம் தந்தை என்கிற முறையிலும் தாய் என்கிற முறையிலும் ஒரு முகமூடி கொண்டு கொள்வோம். காணல் முழுவதும் முகமூடிகளை மாற்றி 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 சொந்த முகமே காணாமல் போய்விட்டது நமக்கு. சொந்த முகத்தை காணாமல் போனதனாலே நான் வாழ்வில் இவ்வளவு சிக்கல்கள். ஜென் என்பது என்ன? உன் மூக்கின் மீது கண்ணாடி எவ்வளவு இயல்பாக இருக்கிறதோ அதுபோல் உன் வாழ்வில் இயல்பாக நடத்தி என்று சொல்வதுதான் ஜென். அந்த ஜென்னில் ஒரு இடத்தை சொல்கிறேன், ஒரு கதை. எவ்வளவு ஆழமான யோசிங்கள். ஜென் என்பவர் ஞானத்தின் சின்னம். 2 மாணவர்கள், உங்களை போன்ற 2 மாணவர்கள், அவர்கள் ஜென்னிடம் வந்து அந்த ஞானத்தை பெற்று நாமும் ஜென்னாக வேண்டும் என்று நினைத்து வருகிறார்கள். ஒருவர் ஜென்னை பார்த்தார். என்னை என்று கேட்டார். 2 பிள்ளைகளும் நாங்கள் உங்களை போல் ஜென்னாக வேண்டும், எங்களுக்கு அதற்கான ஞானத்தை நீங்கள் வழங்க வேண்டும், சில காலம் சீடர்களாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம் என்றார்கள். அப்படியா? மகிழ்ச்சி. உடனே 2 விதையை எடுத்தார். ரோஜா ஒரு மாணவன் கையில் ஒரு விதையை கொடுத்தார், இன்னொரு மாணவன் கையில் இன்னொரு விதையை கொடுத்தார். ஒரே தரமுள்ள விதை தான் இந்த 2. ஆணும் ஒரு விதை கொடுத்திருக்கிறேன். 6 மாதம் கழித்து என்னை வந்து பாருங்கள். இந்த விதையை கொடுத்தேனே, இதை ரோஜா செடியாக்கி எத்தனை ரோஜா பூக்கள் பூத்து சிரிக்கின்றனவோ அவர்கள் படுத்துக் கொண்டு வந்து என்னிடம் காட்டுங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு ஞானம் தருவதா வேண்டாமா என்ற முடிவுக்கு பிறகு வருவேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இந்த 2 பேரும் போனார். ஒருவர் போனார், அவன் 6 மாதம் கழித்து வருகிறார். இன்னொருவரும் 6 மாதம் கழித்து வருகிறார். இந்த 2 பேரும் என்னிடம் வந்து இருக்கிற பொழுது ஒருவன் கையில் 2 பூ இருக்கிறது, 2 ரோஜாக்கள். இன்னொருவன் கூடை நிறைய பூவை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வந்திருக்கிறான். இருவரையும் பார்த்தார். உடனே 2 பூவை வைத்திருந்தவனை பார்த்துவிட்டு கேட்டார், தம்பி, நான் கொடுத்த நிலையில் இந்த 2 பூ தானா பூத்தது? உடனே அவன் சொன்னான், ஐயா, நீங்கள் கொடுத்த விதையை பருள், விதை பருள். அதை கொண்டு போய் நான் நிலத்தில் இட்டேனா நிலம் வறண்டுகிறது. அதில் நான் கிடந்து சிரமப்பட்டு தண்ணீர் ஊற்றி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து பார்த்து இந்த 2 பூதானியால் கிடைக்கிறது. நான் வைத்த இடத்தில் மேலே ஒரு மரம் பேர் கிளை வளர்த்து நிழல் கொடுத்து சரியான வெளிச்சம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த 2 பூதான் கிடைக்கும். நன்றாக வடிக்கிறது. இந்த மனோபாவம் தான் நமக்கு. அவன் தொடர்ந்து குறைகளை மட்டுமே இவனை பார்த்தார். தம்பி, என்ன இவ்வளவு நான் கொடுத்து ஒரு நிலையிலாவது எப்படி உண்மாற்றம் இந்த ரசவாதம் நிகழ்ந்தது? அவன் சொன்னான், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்வின் சூத்திரம், வாழ்வின் ரகசியமே அங்கேதான் இருக்கிறது. அவன் சொன்னான், நீங்கள் ஒரு விதையை கொடுத்தீர்களா? இந்த விதையை எடுத்துக் கொண்டு வீட்டு தோட்டத்தில் நுழைந்தேன். எப்படியாவது உங்களிடம் சீடனாக மாறி இன்னொரு தென்னாட்டுவிட வேண்டியிருக்கிற சாதம் தவிர்க்கும் எனக்கு தவமாக இருக்கிறது. அந்த தவம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த விதை செடிதானி ஏராளமாக கூட்டு தந்தால்தான் நீங்கள் என்னை கேட்டுக் கொள்வீர்கள். எனவே நான் தென்னாவதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த விதை என்பதனால் முதலில் என் விதையை நெஞ்சிக் கொள்வதற்கு நேரிட்டேன். நேரிட்டல் வாழ்வின் ஒவ்வொரு கருத்தையும் நேசிக்க வேண்டும். நேசிக்காத வாழ்க்கை சாதங்களை சொல்லலாம். எனவே முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் அவன் சொல்கிறான், விதையை நான் நேசித்தேன். இந்த விதைதான் செடியாக வேண்டும், செடி பூக்க வேண்டும். அந்த பூக்களை கொண்டு வந்து கொடுத்துத்தான் நான் சீடனாக வேண்டும். என் வாழ்வில் அடிப்படையே இருக்கிறது. அதை நான் நேசித்து நிலத்திற்கு அருகிலே வைத்தேன். ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றினேன். தண்ணீர் ஊற்றிய போதெல்லாம் என்ன நினைத்தேன் தெரியுமா? நிச்சயம் இந்த செடி ஏராளமாக பூக்கும் என்று நம்பிக்கை கொண்டேன்.
முதலில் நேசிப்பது, அதுக்கு நம்பிக்கை கொள்வது. மனிதன் அவையில் இருந்தவர் உலகத்தில் நம்பிக்கையை விட மிகச்சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. அதனால்தான் விவேகானந்தர் சொன்னார், 1000 கடவுள்களின் மீது நம்பிக்கை வைத்து உன் மீது நீ நம்பிக்கை வைக்காமல் போனால் உன்னை விட நாத்திகத்தில் எவரும் கிடையாது. எனவே நம்பிக்கை கொள்வது, நேசித்து இதை இந்த நிலை நிச்சயமாக செடியாக வளர்ந்து பூவாக கொடுக்கும் என்று நம்பினேன். ஒவ்வொரு நாளும் அந்த செடியாக நெல்ல மண்ணிலிருந்து வெளியே வந்தது அதன் காதுக்குள்ளே போல் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அது நகர்கிறது, அதற்கு உணர்வு இருக்கிறது, என் கற்பிப்பதற்கு தெரியும். எளிதாக மெல்ல நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். உன்னுடைய கருணையினால் தான் நான் இதனாக வேண்டும் கேட்டேன். அது காதில் இருந்தது. பிறகு என்ன செய்தது? முழுவதும் மலராய் பூக்கத் தொடங்கியது. அது மலராய் பூக்கத் தொடங்கியது. அந்த செடியை நான் தழுவி தழுவி நன்றி செலுத்தினேன். நன்றி செலுத்தினேன். எல்லாவற்றிலும் மிக முக்கியமான பண்பு நன்றிதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிதறு என்கிற மிகச்சிறந்த பேச்சாளனாகவும் சிந்தனையாளனாகவும் ரோம பேரர் கொடிகட்டி படத்தவர் சிதறு அவன் சொல்கிறான், கிராட்டிடியூட் இஸ் மதர் ஆஃப் ஆல் வேல்யூஸ் என்றான். ஒருவரின் எல்லா நல்ல பண்புகளுக்கும் தாயாக இருப்பது நன்றி உணர்ச்சி தான். நன்றி உணர்ச்சி தான். நான் இவருடன் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். அம்மா என்று அழைத்து சொன்னேன், அப்பா என்று அழைத்து சொன்னேன், கதைகளை படிக்க சொன்னேன், இன்னொன்று சொல்றேன். நான் விஜய் தொலைக்காட்சியில் நீயான நான் பங்கேற்க சொன்னேன். பல இளைஞர்களில் தொலைபேசியில் தொடர்பு உண்டு. அன்றாட படிப்பதாக சொன்னார். நீங்களும் செய்தால் நான் மகிழ்ச்சி. எனக்காக என்னுடைய பள்ளி படிப்பு தொடங்கிய காலத்திலே இருந்தேன். எனக்கு ஒரு பழக்கத்தை உருவாக்க என் நண்பர் போகிறார் இப்பொழுது அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். நான் காலையில் கண்டுபிடித்தது எப்பொழுது 10 வயதிலேயே சொல்றேன். இப்பொழுது 62 வயதாக 10 வயதிலேயே நான் தொடங்கினேன். எப்படி தெரியுமா? காலையில் கண்டுபிடிக்கிற பொழுது புலகாலை பொழுது உடனே நான் கண்டிருந்து எழுதிப்பார்க்க மாட்டேன். உடனே வாய்ப்பிலிருந்து யாரிடம் எடுத்து பேச மாட்டேன். 10 வயதிலேயே என்ன செய்ய தெரியுமா? கண்ணை மூடிக் கொண்டிருந்தேன். காலை பொழுது விழித்துவிட்டது தெரியும். தூக்கம் கலைகிறது. மெல்ல கண்ணை திறப்பதற்கு முன்பு என் 2 உள்ளங்கைகளையும் திறப்பேன். இந்த 2 உள்ளங்கைகளிலும் ஒரு பக்கம் என் தாயையும் இன்னொரு பக்கம் என் தந்தையையும் மானசீகமாக நெஞ்சிலே கொண்டு வந்து நிறுத்துவேன். என் தாய் தந்தை இருக்கிறார்கள். ஆனால் உடனே என்று அவரை பார்க்க முடியாது. என் முதல் பார்வையில் தாய் தந்தையின் மீதுதான் விட. எனவே 2 உள்ளங்கைகளையும் பிரித்து என் தாயையும் தந்தையையும் தரிசனம் செய்து இதழ் திறந்து முதலில் அம்மா என்றேன், அடுத்து அப்பா என்றேன். வணங்கிவிட்டுத்தான் அடுத்த தாயை பார்த்தேன். ஏன் தெரியுமா? அந்த அம்மாவும் அப்பாவும் இல்லை என்றால் எனக்கு ஏன் இந்த மண்ணில் எனக்கு ஏன் கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு வங்கிக்கு செல்கிறீர்கள், உங்கள் பணத்தை எடுக்க செல்கிறீர்கள், விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிற ஒரு சட்டை பையை பார்க்கிறீர்கள், பேனா கொண்டு வர மறந்து விட்டீர்கள். உடனே பக்கத்தில் பார்த்தீர்கள், ஒருவர் பேனா இருக்கிறார். அவரிடம் போகிறீர்கள், கொஞ்சம் பேனா கொடுக்க முடியுமா என்று கேட்கிறீர்கள். அவர் கொடுக்கிறார். நீங்கள் எழுதுகிறீர்கள், விண்ணப்பத்தை முடித்து மீண்டும் கொடுக்கிறீர்கள். படிக்காத பாம்பரனாக இருந்தால் கூட கொடுக்கிற பொழுது என்ன சொல்வாங்க? தமிழில் பேசுவது கௌரவம் என்று கருதுபவன் நன்றி என்று சொல்வான். தமிழில் பேசுவதை அவமானம் என்று யோசிப்பவன் தேங்க்யூ. ஏதோ நன்றியை வெளிப்படுத்துவான். இப்பொழுது யோசிக்கிறேன், அவன் பேராக நாம் விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்வதற்காக வாழ்ந்து திரும்ப கொடுத்ததை இடையில் இருந்தது 2 நோடி. அந்த பேராவை பயன்படுத்தி விண்ணப்பத்தை நாம் பூர்த்தி செய்வதற்கு செலவழித்தது 2 துளி மணி. 2 நொடி இரவலாக பெற்று 2 துளி மணி செலவழித்ததற்கு நன்றி சொல்ல துடிக்கிற நான் என்னை பேச்சில் வளர்த்து ஆளாக்கிய என் பெற்றோருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டுமா? பெற்றோரை மறந்து விடாதீர்கள்.
இப்பொழுது நீங்கள் இவ்வளவு சுகமான அளவிலே உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். முதல்வர் சொன்னதுதான், உங்களில் பலருடைய பெற்றோர்கள் குழுக்கும் கோடை செய்தியை மறைப்பதற்கு கூட மேலாக இல்லாமல் கடனில் கலைத்துக் கொண்டிருக்கலாம், கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கலாம், கூலி வேலை செய்யலாம், ஆயிரம் சிரமங்களை அடையலாம். இத்தனை சிரமங்களுக்கு இடையிலும் அவர்களுக்கு இருக்கிற புதிய நம்பிக்கை கிடையாது. எனக்கு கிடைக்காத சுகம் என் பிள்ளைக்கு கிடைக்கிறது, எனக்கு கிடைக்காத பெரும்பாடு நான் இந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். இதை தவிர எந்த சுயநல சிந்தனையும் எந்த பெரும்பாலும் இருக்க முடியாது. ஆனால் என்ன நிகழ்கிறது? பலரை நான் பார்த்தேன். அந்த ரணத்தை தான் நான் ஆண்டுகளை ஒரு ஆண்டு முழுவதும் எழுதிய தொடரில், ஊருக்கு நல்லது சொல்வேன் என்று எழுதிய அந்த தொடரில் தாய் என்ற ஒரு கட்டுரையில் நான் ஒரு கவிதையாக பதிவு செய்தேன். நண்பர்களை படிக்க வைக்கிறார். ஒரு சாப்ட்வேர் என்ஜினியராக படித்து முடிக்கிறார். இப்பொழுது நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரே கனவு தான், சாப்ட்வேர் என்ஜினியராக படித்து முடித்தவுடனே இந்தியாவிற்கு வரவில்லை. இவனுக்கு போர் போட்டது இந்த மண், இவனை படிக்க செய்தது இந்த மண். என்ன நான் பெற்றோர்களுக்கு செலவழித்திருந்தாலும் கூட பொதுமக்களுடைய வழிபணத்தில் அரசு ஏதோ ஒரு வகையாக கண்டிப்பாக இருக்கிறது. இவ்வளவு முடிந்தது. ஆனால் அடுத்த கடனை இவனுடைய சிந்தனை, I'm going to New Year, I'm going to Canada, I'm going to Australia. I don't want to be here. உடனே முடிவெடுக்கிறார். எல்லாரும் பார்க்கிறார், இவன் பார்க்கிறார். பெற்றோர்கள் அவர்கள் கவலை குறித்த முகத்தோடு வந்திருக்கிறார். என்ன கவலையாக இருக்கிறாய் மகனே? ஒன்றுமில்லை. என் கூட படித்தவர்கள் எல்லாம் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் கனடாவும் போய்விட்டார்கள். நான் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். போக வேண்டியதானே? அப்பாவுக்கு கொண்டு போக வேண்டியதானே? நீயும் இருந்தாலும் நன்றாக இருந்தால் போய்தான். போவதற்கு விசா வேண்டும், பாஸ்போர்ட் வேண்டும், பறப்பதற்கு பயண டிக்கெட் வேண்டும், இதற்கெல்லாம் காசு வேண்டும். அதற்காக கவலைப்படுகிறாய். இவர் வைத்திருப்பதே காலக்காணி இளம்தான். அந்த காலக்காணி இளம்தான் இவர்கள் வாழ்வாளர். அந்த காலக்காணியை தன் பிள்ளைகள் வாழ பெற வேண்டும் என்பதற்காக விற்று பணத்தை கொடுத்து அந்த பணம் எடுத்து பாஸ்போர்ட்டாக பறக்க கட்டணமாக போய் சேர்க்கிறான். சம்பாதிப்பான், அவன் அங்கிருந்து அனுப்புவான். இன்னும் ஏராளமாக நாம் சுதந்திரை இறங்கலாம் என்ற கனவு இருக்கிறார்கள். போனவன் தான் ஒரு ஆண்டுக்கு பிறகு ஒரு கடிதம் எழுதுவான். இங்கேயே ஒரு பெண்ணை நான் பார்த்து திருமணம் செய்து கொண்டேன் என்ற பெற்றவர்களுக்கு செய்தி தர வேண்டுமே. அதனால் நானே ஒரு பெண்ணை பார்த்து மனதுக்கு பிடித்தது, அவளை திருமணம் செய்து கொண்டேன், இதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அவ்வளவுதான். அதற்கு பிறகு எந்த செய்தியும் இல்லை. கால்காணி இல்லத்தை வைத்துக் கொண்டு கௌரவமாக வாழ்ந்த பெற்றோர் இன்றைக்கு வீதியில் வந்திருக்கிறார், பிச்சைக்கார கோலத்தில் இருக்கிறார். அந்த நிலையில் இருதயம் முழுவதும் நடப்பட்டிருப்படி பெற்றவர்களை மறந்த மகனுக்கு கடிதம் எழுதுவதாக நான் அதில் எழுதினேன். மகனே, நீ பிறந்த அன்று நம் தோட்டத்தில் நாங்கள் வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. நீ பிறந்த அன்று நம் தோட்டத்தில் நாங்கள் வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. எங்கள் தினங்களில் நீ உயர்ந்தாய், நாங்கள் வார்த்த தண்ணீரில் தென்னை உயர்ந்தது. இன்று எங்கோ இருந்தபடி நீ ஈட்டும் பணம் உனக்கு மட்டுமே இன்பம் தருகிறது. அன்று நாங்கள் நட்டு வைத்த தென்னங்கன்று இன்று எங்களுக்கு சுவை நீரும் சுடர் நிழலும் தந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஈமையில் நீ மூழ்கி கிடக்கும் போது எங்களை ஈமொய்த்த செய்தி வந்து சேரும். ஈமையில் நீ மூழ்கி கிடக்கும் போது எங்களை ஈமொய்த்த செய்தி வந்து சேரும். அதனால் எங்கள் இறுதி யாத்திரையில் நீ இல்லாமல் போனாலும் அந்த தென்னை ஓலை எங்கள் கடைசி மஞ்சம். நான் பேசுகிற பொழுது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தான் சொல்கிறேன். தண்ணீர் ஊற்றி வளர்க்கிற தென்னை சாகும் வரை திணை வருகிறது. என் தென்னீர் ஊற்றி வளர்த்த பிள்ளை பாதியிலேயே என்னை விட்டு
அப்படி என்றால் நான் படித்த படிப்பின் பலன். எனவே நன்றி உணர்ச்சி என்பது மிக முக்கியம். இந்த செங்கதையில் இருக்கிற 3 செய்தி வாழ்வு. இப்பொழுது நீங்கள் படிக்கிறீர்கள், உங்கள் கையிலே இருக்கிற புத்தகம் தான் ஆசிரியர் கொடுத்திருக்கிற விதை. விதையை எப்படி நேசித்தாமல் அப்படி புத்தகத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும். நேசம் என்பது முக்கியம். புத்தகத்தை நாம் நேசித்து வாசிக்கிறேன். ஏன் ஒரு நாள் நிச்சயம் இந்த உலகத்தில் வெற்றியை பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு நான் என் நேசம் என் நம்பிக்கை பிறகு எனக்கு அறிவை கொடுத்த, எனக்கு உணவை கொடுத்து, என்னை சகல வழிகளில் வாழ வைத்த சமூகத்திற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறேன். இந்த 3 தான் முக்கியம். நிறைவாக சொல்கிறேன். கலிபோர்னியா இப்பொழுது நீங்கள் அமெரிக்காவிலே புளோரிடா மாநிலம் இருக்கிறது. இந்த புளோரிடா மாநிலத்தில் ஒரு வலை, ஒரு ஆட்சி. அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் கேட்டுவிட்டு செல்லுங்கள். கடைசி வரை உங்கள் வாழ்க்கையில் பயன்கள். நான் இப்பொழுது சொன்னேன் உங்களிடம், என் தாயின் கண்ணையில் முதலில் கண்ணாவை பார்ப்பேன், வாயால் திறந்து பேசுவேன் என்று. பிறகு என்ன செய்ய தெரியுமா? நேரே வரவேற்படைய வருவேன். அங்கே பெரிய விவேகானந்தர் படம் வைத்திருக்கிறேன். விவேகானந்தர் நின்று கொண்டிருப்பார். அவர் காலனியில் கீழே எழுதப்பட்டிருக்கிற வாசகத்தை ஒவ்வொரு நாளும் படிப்பேன். அந்த ஒவ்வொரு நாளும் படிக்கிற வாசகம் என்ன தெரியுமா? You can do anything and everything. All power is within you. You can do anything and everything. Don't believe that you are big. இதுதான் விவேகானந்த கீழே பார்க்கணும் சொன்ன வார்த்தை. All power is within you. எல்லா வலிமையும் உனக்குள்ளே இருக்கிறது. You can do anything and everything. எதை நினைத்தாலும் செய்து முடிக்க முடியும். Don't believe that you are weak. பலவீனமானவன் என்று ஒருபோதும் கருதார்கள். உன் எல்லை எது, உன் இலக்கு எது, அதை அடைகிற வரையில் நீ போயா உன் பயணம் தொடர்ந்து நின்றார். நீங்கள் புளோரிடா மாநிலத்தில் அந்த டிஸ்னிலாண்ட் சென்றார். இந்த அனிமேஷன் படங்கள் 1000 பார்க்கிறீர்கள். அவர்களுடைய தோற்றுவாயாக இருக்கிற டிஸ்னிலாண்ட், அந்த டிஸ்னிலாண்டுக்கு ஒரு வளைவு. இந்த வளைவை நான் இருந்து பார்த்தேன். இந்த வளைவில் என்ன போட்டிருக்கிறான் தெரியுமா? If you dream it, you can achieve it. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். If you dream it, you can achieve it. கனவு கண்டா அந்த கனவு நிச்சயம் நனவாகும். அதற்கு ஒரே ஒரு வரலாற்று சான்றை மட்டும் உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நண்பர்களே, உங்களைப் போல் நான் படிக்கிறது, நான் வரலாற்றை இருந்து படிப்பவன். படிப்பதற்காக பட்டங்களுக்காக படிக்கவில்லை. இன்று வரை தேடி படிப்போம் நான் வரலாற்றை. ஏனென்றால் வரலாறு என்பது என்ன அழகாக சொன்னான். எது வரலாறு? இறந்து போன மன்னர்களின் வரலாறு வரலாறு. எது வரலாறு? ஒவ்வொன்றவர் யாருக்கு யாருக்கும் நேற்று இறந்தவனுக்கும் இன்று இருப்பவனுக்கும் நாளை புதிதாய் பிறப்பவனுக்கும் இடையே நிகழ்த்தப்படும் ஒப்பந்தம் தான் வரலாறு. இந்த வரலாற்றை நான் தேடி படிக்கிறேன். உங்களை போல நான் மாணவனாக இருக்கிற போது வரலாறு படிக்கிறேன். அன்றைக்கு ஐரோப்பாவின் 14, 15ஆம் நூற்றாண்டில் உலகத்தில் பெற்ற சிற்பிகளாகவும் ஓவியர்களாகவும் திறந்து விளங்கிய ஒரு பட்டியலை எடுத்து பார்த்தால் ஒரு லியோனார்டோ டா வின்சியும் ஒரு மைக்கேல் ஏஞ்சலோவையும் தான் பார்க்க முடியும். அந்த மைக்கேல் ஏஞ்சலோ ரோமில் வாட்டிகன் நகரத்தில் சிஸ்டன் தேவாலயத்தில் வரைந்து வைத்திருக்கக்கூடிய ஓவியங்களுக்கு நிகரான ஓவியங்கள் உலகத்தில் எங்கும் கிடையாது என்று நான் படித்த பொழுது, என்றாவது ஒரு நாள் அந்த வாட்டிகனுக்கு சென்று சிஸ்டன் தேவாலயத்திலே நுழைந்து இந்த மைக்கேல் ஏஞ்சலோ போன்ற ஓவியங்களை நம்மால் பார்க்க முடியுமா என்று ஏங்கி இருக்கிறேன். ஒரு ஏழை தாய்க்கும் ஏழை தந்தைக்கும் மகனாக பிறந்தவன் ஐரோப்பாவை சென்று ஐரோப்பாவில் இத்தாலியை நுழைந்து இத்தாலியில் வாட்டிகன் நகருக்குள்ளே கால் வைத்து வாட்டிகன் நகரில் சிஸ்டன் தேவாலயத்திற்குள்ளே போய் இந்த ஓவியங்களை பார்க்க இந்த பிறவியில் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார்கள் நினைத்தேன். ஆனால் ஒன்று தெரியுமா? நான் பிஎஸ்சி படித்த பொழுது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்டனி, சுவாசம் படித்தேன். 10 நாட்டுக்கு பயன் கிடையாது.
பிறகு பிஎஸ்சி ஜாகிரபி படித்தேன், ஆங்கிலி பிசிக்ஸ் படித்தேன், ஜியாலஜி படித்தேன், 5 டாக்டருக்கு பயன்பட்டேன். பயனே இல்லாமல் படிப்பதுதான் படிப்பாக இருக்கிறது நம்முடைய கலாச்சாரம். பிறகு என்ன படித்தேன், வரலாறு படிக்கிறேன், பிறகு சட்டம் படித்தேன். ஆனால் உலகம் முழுவதும் என்னை கொண்டு போய் சேர்ந்தது எது தெரியுமா? நான் தேடி தேடி கற்ற என் தாய்மொழியாக தமிழ். என் தமிழ் என் இயக்கத்தை போதியது. என் தமிழ் என்னை ரோமிலே கொண்டு போய் நிறுத்தியது. என் தமிழ் அந்த ரோமில் இருக்கிற வேட்டிகன் சிட்டிக்குள்ளே கால் வைக்க வைத்தது. அந்த சிந்தை தேவாலயத்தில் இன்று நான் பார்க்கிறேன் ஓவியங்களை. அந்த ஓவியங்கள் எப்படி உருவெடுத்தது என்ற வரலாற்று நிகழ்வை கண்டுள்ளால் அப்படியே கரிசனம் தந்த உள்ளத்தில் இருந்து போனேன். இதை விட உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்கு எந்த செய்தியும் நீங்கள் எந்த புத்தகமும் படிக்க வேண்டாம். தன்னம்பிக்கைக்காக இந்த ஒன்றை மட்டும் நடத்தி வைத்துக் கொள்ளுங்கள். போப்பாண்டவர் ஒரு நாள் இந்த மைக்கேலேங்கிலோவை அழைக்கிறார். மைக்கேலேங்கிலோ வந்தார். அவன் கருத்தை பிடித்துக் கொண்டு கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள்ளே நுழைந்தார். போப்பாண்டவர் சொன்னார், இந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஒவ்வொரு இடத்திலும் விடி சுற்றி பார்க்கிற இடம் முழுவதும் உலகமே இதுவரை கட்டினார் அற்புதமான சிற்பங்களை வடித்து வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். இந்த மைக்கேலேங்கிலோ மிக புகழ்வதை நிறுத்தினர். இதுவரை உலகக்கான சிற்பங்களை இந்த சிற்ப தேவாலயத்தில் வைக்க வேண்டும். அவர்கள்தான் போப்பாண்டவர் கட்டளையும் ஏற்றுக்கொண்டார். அந்த சவாலையும் ஏற்றுக்கொண்டார். உடனே சொன்னார், எனக்கு ஒரு 6 மாத காலம் கொஞ்சம் நேரம் மிகச்சிறந்த சிற்பங்களை உருவாக்க வேண்டும் என்றால் மிகச்சிறந்த படிக்கற்கள் தேவை. அந்த படிக்கற்கள் எங்கெங்கே கிடைக்கிறது என்று தேடி சேகரித்து திரும்ப வருவதற்கு 6 மாத காலமாகும். அதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்றார். சரி என்றார் போப்பாண்டவர். ஐரோப்பா முழுவதும் சுற்றினார். தேடி தேடி கட்டி கட்டி பார்த்து கடமைக்கு அற்புதமான படிக்கற்களை சேகரித்துக் கொண்டு இவன் மீண்டும் வேட்டிகன் நகருக்குள்ளே வருகிற பொழுது போப்பாண்டவரின் சிந்தனை திசை மாறிவிட்டது. போப்பாண்டவரை சந்தித்தான். நீங்கள் சொன்னபடி சிறந்த கற்களை கொண்டு வந்திருக்கேன், சிற்ப வேலையை தொடங்கலாமா என்றான். உடனே போப்பாண்டவர் சொன்னார், இல்லை, என் சிந்தனையை நான் மாற்றிக்கொண்டேன். என்ன? மீண்டும் அவனை அழைத்துக் கொண்டு இந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் என்றார். இங்கே பாருங்களோ, சிற்பங்கள் வேண்டாம், விதிவியற்கு விதானத்தை பார்க்க. இந்த தேவாலயத்தின் விதானம் 10,000 சதுரடி பரப்பு கொண்டது. இந்த 10,000 சதுரடி பரப்பு முழுவதும் பைபிளில் வரக்கூடிய அற்புத காட்சிகளை ஓவியங்களாக வரைந்து வைக்க வேண்டும். அதுபோன்ற ஓவியங்கள் உலகத்தில் இதுவரை எவனாலும் தீர்க்கப்படாது என்று பெருமைக்குரியவையாக இருக்க வேண்டும் என்று இவன் ஆடி போனான். உடனே சொன்னான், நான் நல்ல சிற்பி, நீங்கள் விரும்புகிறபடி சிறந்த சிற்பங்களை என்னால் தெரிவித்து வைக்க முடியும். இப்பொழுது நீங்கள் திடீரென்று அபிப்பிராயத்தை மாற்றி ஓவியம் தீட்டல் என்று கண்டீர்கள். என்னால் இயலாது. நன்றாக கேட்டு, என்னால் இயலாது. உலக புகழ்பெற்ற ஓவியங்கள் இந்த விமானத்தை வந்து சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இன்றைக்கு ஐரோப்பாவை கையெழுத்து கும்பிடுகின்ற ஓவியர் இருக்கிறான். அவனை அழைத்து அவனிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள் என்றார். உடனே போப்பாண்டவர் சொன்னார், ஒரு சிற்பி என்பவன் ஓவியனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓவியமாக இருப்பவனால் தான் சிற்பியாக முடியும். எவன் சிற்பம் செய்வான் ஓவியம் செய்வான். ஓவியனாக இருப்பவன் தான் சிற்பியாக முடியுமா? அப்படியானால் இந்த ஓவியங்களை நீதான் வரைய வேண்டும். மன்றாடி பார்த்தான். இது அப்போப்பாண்டவர் கட்டளை என்று சொல்லிட்டு போய்விட்டார். போப்பாண்டவர் கட்டளை மீற முடியாத ஒரு திருத்துவனார். வேத வார்த்தைகள் வாங்கிகள் தனியாக இருக்கிறார். இந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் தனியாக இருக்கிறார். நண்பர்கள், உங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஒரு நாளில் 10 நிமிடமாவது நீங்கள் கொஞ்சம் தனியாக இருக்கிறீர்கள். கும்பலிலேயே இருந்து கும்பலிலேயே பேசி கும்பலிலேயே கூடி மகிழ்ந்து வாழ்வை கழித்தால் சாரமற்று போகிறீர்கள். வாழ்வின் சாரமே தெரியாது. ஒரு நாளில் 10 நிமிடம் நீங்கள் கண்டுகொள்ளுங்கள், உள்ளே செல்லுங்கள். உங்கள் பலம் எது, பலவீனம் எது என்று உள்ளுக்குள்ளே ஆய்வு நடத்துங்கள். பலவீனம் எது என்று தெரிகிறவர்கள் தூக்கி எறியுங்கள். பலம் எது என்று கண்டெடுக்கிற பொழுது அந்த பலத்தை பெருக்குவதற்கு முயலுங்கள். அதற்கு நீங்கள் உள்ளே செல்ல தனிமை வேண்டும். இப்பொழுது தனிமையில் இருக்கிறார்கள். சிற்பம் செய்ய வேண்டியவனை ஓவியம் படைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான்.
நான் என்ன செய்வது? உடனே கர்த்தர் நமக்கு அருள் புரிவார். இனி இந்த ஓவியங்களை படைப்பதுதான் என் தேவை. வடமொழியில் ஒரு வாசகம் உண்டு, பாவம் முதல் பவதி. நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னால் முடியுமா என்று யாராவது ஒரு கேள்வி வந்தார்கள் சொல்லுங்கள். பாவம் தன் பவதி. எதை நீ பாதிக்கிறார்கள் அதுவாக நீ ஆகிறார். இதைத்தான் அப்படியே ஏற்கனவே கர்த்தர் பைபிளில் சொன்னார். ஒரு மனிதன் எதை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான் அவன் அதை சாதித்து முடித்து விடுவான், அவன் அதை ஆக்கி விடுவான். இப்பொழுது இந்த எங்கேயோ பார்த்தான், இனி ஓவியம் நான் ஒன்றாகி போடும். கொஞ்சம் யோசியுங்கள், நின்று கொண்டு படம் வரையலாம், அதிக சிரமம் இல்லை. முடிந்து கொண்டு கூட படம் வரையலாம், அதிக சிரமம் இல்லை. இப்படி வேறே இருக்கிற விதானத்தை மல்லாண்டு படுத்தபடி பார்த்துக் கொண்டே வரைய வேண்டும். அதுவும் உலகத்தில் வரை கண்ணியலாக ஓவியங்களாக இருக்க வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட சவால் மைக்கேலேஞ்சலோவுக்கு சவாலை ஏற்றுக்கொள்கிறான். நண்பர்களே, அவன் ஓவியத்தை வரைவதற்கு வண்ண குழம்புகளை கலந்து தீர்த்தப் பழகிய இருந்து உணவை மறந்தான், உறக்கம் துறந்தான், ஓய்வை மறந்தான். இதை தவிர எந்த சிந்தனையும் இதைத்தான் ஏகாக்கிரக சிந்தனை என்று சொல்வார். ஒருமை சிந்தனை, ஒருமைப்பாடு, கான்சன்ட்ரேஷன். அவன் ஓவியம் சென்றானார்கள். வாரங்கள் ஓடின, மாதங்கள் ஓடின, 3 ஆண்டுகள் முடிந்தன. எலும்பு கூடாவிட்டான், முகம் முழுவதும் ரோம காடாகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு வரையில் முடித்தான். ஒரு பக்கம் முதல் ஆதி மனிதர்களாக தோற்றம் தந்த ஆண்டவனால் படைக்கப்பட்டதாக பேசப்படுகிற 6ஆம் ஏவாள் உருவெடுப்பது போல ஒரு பக்கம் காட்சி, இன்னொரு பக்கம் ஈடர்கள் தோட்டம், சொர்க்கத்தின் சோலை, இன்னொரு பக்கம் பிரபைகள். இப்படி பைபிளில் வருகிற அற்புதமான நிகழ்வுகளை வரைந்து வைத்தார். பிறகு கீழே இறங்கினான். போப்பாண்டவருக்கு செய்தி சொல்லி அனுப்பினான். போப்பாண்டவர் ஆர்வத்தோடு வந்து பார்த்தார். விழிவுயர்த்தி விதானம் பார்க்கிறார். அவரால் நம்ப முடியவில்லை. ஒரு மனிதனால் இப்படி ஓவியம் வரைய முடியுமா? இது மனிதனால் அவன் சொன்னார் இப்படி ஒரு ஓவியங்களை எதிர்பார்க்கிறீர்கள். உடனே சொன்னார், சிறுமை தேவாலயத்தின் கதவுகளை அகலமாக திறந்தது. இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்க்க ரசிக்கின்றனர். செய்தி போனது. ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து மக்கள் சாலையாக இருக்கிறார்கள். பார்க்க ஒவ்வொருவருக்கும் மிக போகிறது. கடைசியில் இந்த செய்தி ராப்பில் காலங்களிலே போய்விடுத்தது. அதுதான் முக்கியம். இந்த ஆங்கிலோ என்ன சொன்னான்? என்னால் முடியாது. உலக உலகத்து ஓவியன் ராப்பில் அவனை அழைத்து வரையுங்கள் என்று சொன்னான். அந்த ராப்பில் இந்த செய்தியை கேள்விப்பட்டு கிறிஸ்தன் தேவாலயத்தில் வருகிறான். வந்து நின்று தனியாக ரொம்ப ஓவியமாக பார்க்கிறான். இது மனிதனால் ஆகக்கூடியதுதான். எங்களுக்கும் நகரக்கும் சதையுமாயுள்ள ஒருவர் தூரிகை எடுத்து தீர்க்கக்கூடியதுதான். அவனுக்கு மாற்றிவிட்டது. உடனே என்ன செய்தான் தெரியும்? ஒரு பெரும் மகா கலைஞன் இன்னொரு மகா கலைஞன் மனம் திறந்து பாராட்டுவான் என்றவர் பொறாமை கொள்ள மாட்டான். அதுதான் ஒரு கலைஞனுக்கு உண்டான தனி பதம். பார்த்தான். அந்த திசை தேவாலயத்திலேயே மண்டியில் இருக்கிறார். மண்டியிட்டு மக்களிலே ஒரு மாதத்திற்குமாக கருத்தினாரை கொண்டு வந்து கையெழுத்து வணங்கினார். கர்த்தருக்கு நிகராக கையெழுக்கிறோம் என் கையெழுத்து வணங்கினார். நண்பர்களை யோசியுங்கள். You can do anything and everything. If you believe it, you can achieve it. நன்றி.